ஏய் யாருங்க? இது அநியாயம். நீ எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதை இந்த ஊர் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் கண்ணால நான் பார்த்தேன் நடந்த அநியாயத்தை. புருஷனுக்கு நானே தண்டனையை கொடுத்தேன். அவ அப்பாவி, அவ புருஷன், இவன் துரோகி. வழியில அந்த குழந்தைய நான் பார்த்தேன், அனாதையா அழுதுகிட்டு இருக்கு. நானும் ஒரு அனாதை, அதனால தான் குடிச்சேன். என்ன எவன் கேட்பான்? கேட்க மாட்டேன். அந்த அயோக்கிய யாருன்னு நான் அங்கேயே சொல்லிருப்பேன். ஆனா போட்டிய சோறு இத்தனை வருஷமா அதுக்கு என் மனசாட்சிய குழி தோண்டி புதைச்சேயா. உருப்பிடுவியா? உருப்பிடுவியா நீ? ஐயோ அம்மா, வணக்கம்மா. ஏண்டா குடிச்சிட்டு வந்து என் முன்னால நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. பாவாவில அநியாயமா கொண்டு அவ புருஷனுக்கு நானே தண்டனை கொடுத்து. ஜெய் துரோகி, நீ உருப்பிடுவியாடா? என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி எனக்கு முன்னால பேசுவ நீ. இனிமே மூஞ்சிலே முடிக்காத, ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போவலியே, போடா இங்க இருந்து, போடா. என்னடி என்ன சத்தம் மட்டும் போறான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நான் இப்படி ஊரா இருக்கும் நல்லா பூசி மழைப்படுது? ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? ரங்கு சொன்னதெல்லாம் நிஜமா? அந்த பொண்ணு கொன்னது யாரு சொல்லுங்க. நான் தான். எங்க போய் சொல்லணுங்கிற? ஊருக்கு மத்தியில சொல்லணுங்கிறியா? தண்டோரா போட்டு சொல்லணுங்கிறியா? சொல்றேன். நீ பொட்டு அழிச்சுக்கிறியா? தாலி எடுத்துட்டு முண்டச்சு நின்னுக்கிறியா? சொல்லு, நான் தான் கொன்னேன்னு சொல்றேன்.